எல்லாம் வல்ல கணக்கன்பட்டி ஐயாவே சரணம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கணக்கன்பட்டி ஐயா சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழும் சித்தர்கள் பல சித்தர்களை நான் கண்டிருக்கேன், நேரில் சென்று கண்டிருக்கேன். அப்போதான் எனக்கு பல சித்தர்கள் நான் மட்டும் இல்லை, பல மனிதர்கள் அவர்களை தேடி சென்று பார்த்துருப்பார்கள். அவர்கள் வாழ்ந்த ஏரியாக்களை தேடி இப்போ சென்று பார்த்துருக்கலாம், ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும். பலருக்கு கர்ம வினைகளுக்கு தகுந்தவாறு சில பலன்கள் கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்வில் கணக்கன்பட்டி ஐயாவை நேரில் நான் சந்தித்தது கிடையாது. இது ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். இருப்பினும் கணக்கன்பட்டி ஐயாவை நேருக்கு சந்திக்காமல் இருக்கிற நான் கணக்கன்பட்டி ஐயாவுடைய அருமைகள் கேள்விப்பட்ட பிற்பாடு அவருடைய அவருடைய அன்பு, அவருடைய பக்தியாக தொடர்பு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தால் சூட்சுமமாக அருவமாக இருந்து என்னுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொண்டு வராரு கணக்கன்பட்டி ஐயா அவர்கள். என்னை போன்று இன்னும் பார்க்காத பல மனிதர்கள், கணக்கன்பட்டி ஐயாவை பார்க்காதவர்கள் இருக்காங்க. கணக்கன்பட்டி ஐயாவை நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்ற மனிதர்கள் பலரும் இருக்காங்க. அவர் கூட இருந்தவர்களும் பலர் இருக்காங்க. இருப்பினும் கணக்கன்பட்டி வாழ்ந்த காலத்தில் அவரை நேரில் சென்று அவர்களை தரிசனம் கண்டு ஆசீர்வாதம் பெற்றவர்கள், அவர்களை காணாத பல மனிதர்கள் அதாவது என்னை போன்று இப்போ கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் அருவமாக இருந்து பல பக்தர்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் செஞ்சு அவருடைய பாவங்கள், கர்ம வினைகள் போன்ற விஷயங்கள் அனைத்தையும் சரி செய்து கொண்டு பல நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார் கணக்கன்பட்டி ஐயா அவர்கள். இது பலர் அறிந்த உண்மைதான். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, பல வாழும் சித்தர்களில் பலர் சந்தித்தாலும் அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும், அவரவருக்கு பலன்கள் கிடைக்கும். நல்ல விஷயமாக நெகட்டிவான விஷயங்கள் போய் பாசிட்டிவான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் சென்று நல் விஷயங்கள் நடக்கும். ஆனால் கணக்கன்பட்டி ஐயா அவர்களை யார் போய் சென்று அவர் கணக்கன்பட்டி ஐயாவை கண்டு ஆசீர்வாதம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு எல்லோருக்குமே அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, இப்போவும் கணக்கன்பட்டி ஐயாவுடைய அருமைகள் அறிந்து பக்தி கொண்டு அவருடைய நிலையில் ஆளும் செல்லக்கூடிய அவர்களுக்கும் கணக்கன்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாகவே கிடைக்கிறது. மற்ற மகான்கள் பக்தர்கள் அவர்களை தேடி சென்றோம்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சி ஒரு சிலருக்கு பலன் கிடைக்கிது. ஆனால் கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் சந்தித்தோம்னா எல்லோருக்குமே பலன் கிடைக்கிது. அது எப்படி அப்படின்னா, கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் கங்கை நதிகளை, உதாரணத்துக்கு நதிகள் எடுத்தோம்னா கங்கை போன்று, கங்கை எப்படின்னா செய்யணும்னா எல்லோருடைய பாவத்தையும் பெற்றுக்கொள்ளும். மற்ற நதிகள் புண்ணியத்தை கொடுக்கும், நதியில் போய் குடித்தோம்னா புண்ணியத்தை கொடுக்கும். ஆனால் கங்கை மட்டும் அவருடைய பாவத்தை வாங்கிக்கொள்ளுமா. அதே போன்று தான் கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் எப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் கணக்கன்பட்டி ஐயா எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, அவர் கணக்கன்பட்டி ஐயாவிடம் சரணகதி அடைந்தால் முழு நம்பிக்கையுடன் அவர் சென்று அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றால், அல்லது சந்திக்காத மனிதர்கள் என்னை போன்றவர்கள் அவருடைய மனது, அதாவது உண்மையாக இருந்து அவருடன் சரணகதி அடைந்தால் கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் அவருடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பல பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கணக்கன்பட்டி ஐயா அவர்களுக்கு உண்டு. அது பக்தருடைய ஒரு கணக்கன்பட்டி ஐயா அவர் சொல்லுவாங்க, பக்தர்கள் எல்லோரும் சொல்லுவாங்க, கணக்கன்பட்டி ஐயா அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னன்னா அழுக்கு மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பக்தர் எல்லோருமே அதை அறிந்திருப்பீங்க. இருப்பினும் நான் சொல்லுகின்றேன், தன்னை தேடி வரக்கூடிய பக்தருடைய கர்மாக்கள், அதாவது பாவங்களை அந்த மூட்டையில் ஏற்றுக்கொண்டு சுமக்கக்கூடியவர் தான் கணக்கன்பட்டி ஐயா அவர்கள். அப்போ அந்த மூட்டையில் தன்னை தேடி வரக்கூடிய அனைவருடைய பாவங்களையும்
அந்த மூட்டையில் அதை வாங்கி அந்த பாவங்களை வாங்கி கொண்டு சுமந்து வாழ்ந்தவர் தான் கணக்கப்பட்டி ஐயா அவர்கள். மகான்கள் வந்து தன்னை தேடியவர்களுடைய பாவங்களை சரி செய்த போக்கி விடுவார்கள். ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து தன்னை தேடி வரக்கூடிய பக்தருடைய பாவங்கள் அனைத்தையுமே அவர் ஏற்றுக்கொண்டார். கணக்கம்பட்டி வாழ்ந்த காலத்தில் மோகன் சாமிகிட்ட வந்து ஒரு ட்ரிப்பு அவர் கேட்டாங்களாம். நான் கேள்விப்பட்ட விஷயம் அது. மோகன் சாமி அவர்கள் வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்கிட்ட வந்து, ஐயா உங்களை தேடி வரக்கூடிய பல பக்தருடைய விஷயங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரி செய்றீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய கால்களில் வந்து அப்போ வந்து கணக்கம்பட்டி ஐயா வந்து காலில் வந்து சில பிரச்சனைகளால் சில கட்டுகள் போட்டு இருந்து டைம் அது. அப்போ தான் அவங்க மோகன் சாமி அவர்கள் வந்து கேட்குறாரு. அதுக்கு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொன்னாராம், ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லி அந்த மனிதரோட பேரை சொல்லி அவன் வந்து எனக்கு அவன் பிரச்சனையை வந்து என்கிட்ட வந்து இறக்கிட்டு போயிட்டான்டா சாமி அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ மோகன் சாமி அவர்கள் வந்து நினச்சிக்கிட்டாராம். அப்போ தன்னை தேடி வரக்கூடிய பக்தருடைய பாவங்கள் அனைத்தையுமே அவர் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து தன்னைக்கு அவரே ஏற்றுக்கொள்கிறார். எல்லோருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றது வந்து மோகன் சாமி அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டார். அப்போ கணக்கம்பட்டி ஐயாவை வந்து யார் தேடி சென்றாலும் அவருடைய பாவங்கள் அனைத்தையுமே அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் கணக்கம்பட்டி ஐயாவுடைய சூட்சுமம், பெருதன்மையான ஒரு விஷயங்கள். தன்னை தேடி வரக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் அவரே தன் உடல் ரீதியாக அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். எத்தனையோ மனிதர்கள், அதாவது எத்தனையோ மகான்களை வாழும் சித்தர்களே நான் கண்டிருக்கேன். பெரும்பாலும் அதிகபட்சமாக தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களிடம் வந்து பேசக்கூட மாட்டாங்க. ஒரு சிலர் பார்க்கக்கூட மாட்டாங்க. வாழும் சித்தருடைய கண் பார்வை பட்டால் கூட புண்ணியம்ன்றது மாதிரி ஒரு சிலர் போவாங்க, அவர் முன்னாடி போவாங்க வருவாங்க. ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அப்படி இல்லை. மனிதரோடு மனிதராக, சராசரி மனிதராக தான் ஒரு மகான் அப்படின்றத எந்த ஒரு தொழிலினுமே தன்னை வந்து காட்டிக்கொள்ளாத மகா நிலையுடையவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். அவருடைய வீடியோக்கள் வந்து பலது நான் பார்த்துருக்கேன். நேர சந்திக்காட்டலான்னு வீடியோக்கள் பார்த்துருக்கேன். அப்போ கணக்கம்பட்டி ஐயா அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பார்த்தோம்னா சாதாரண ஒரு சராசரி மனிதர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த அளவு எந்த விதமான ஒரு ஆடம்பரமோ ஒரு தான் ஒரு மகான் அப்படின்ற ஒரு நிலை இல்லாமல் மிக எளிய ஒரு நிலையில் வாழ்ந்தவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். இது நான் வந்து பக்தர்களாகிய இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் நான் சொல்லி தான் தங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருப்பினும் என்னுடைய மனதில் பட்டதை மனந்திறந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்தில் தங்களிடம் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து பெரும்பாலும் மற்ற வாழும் சித்தர்களில் வந்து பக்தர்கள் தேடி செல்லும்போது அவருடைய சூட்சுமங்களை வந்து, அதாவது அவருடைய சித்துக்களில் வந்து வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து மறைமுகமாக தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் தன்னை தேடி வந்த பக்தர்களுக்கு பலவருக்கு தெரியும், அவரோடு இருந்தவர்களுக்கும் தெரியும் அவருடைய சித்துக்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது அவரை சந்தித்தவர்கள், அவர் கூட இருந்தவர்களுக்கு தெரியும். வேணா சாத்தியமாக நானே பல விஷயங்கள் கேள்விப்பட்டீங்க, அஷ்டம சித்துக்கள் கேள்விப்பட்டீங்க. ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவரோட மனம் திறந்து பகிர்ந்து கொண்ட வீடியோகளை நான் பார்த்துருக்கேன். அப்போனா மனம் அவ்வளோ சந்தோஷமாகும். அது நானே உணர்கிறேன். அஷ்டம சித்துக்களில் வந்து சர்வசாதாரண ஒரு நிலையில் வந்து தன்னை தேடி வந்த பக்தர்களுக்காக அது விஷயத்துக்காக உபயோகப்படுத்தி வாழ்ந்தவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். அந்த அளவுக்கு எளிய நிலையில் இருந்து உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். இருப்பின் கணக்கம்பட்டி ஐயாவுடைய புகழை பற்றி உங்களிடம் மனதிறந்து பேசி பகிர்ந்து கொள்ளும் என்ற சின்ன ஒரு ஆர்வத்தில் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருடைய கர்ம கணக்குகள் கணித்து
பாவங்களை போக்கக்கூடியவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். இந்த கலியுகத்தினுடைய கடவுள் தான் நான் சொல்வேன். கலியுகத்தில் கல்கி அவர்கள் பிறப்பார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. என்னை பொறுத்தவரையும் கல்கி அவர்கள் பிறப்பாரா என்பது எனக்கு சத்தியமா அப்படின்னா தெரியாது. ஆனால் இந்த கலியுகத்தில் காக்கும் கடவுளாக பக்தர்களுக்கு மனித ரூபத்தில் தோன்றி பிறந்து கர்மங்களை போக்கி ஆசீர்வாதம் பண்ணவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். இந்த கலியுக கடவுள் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தோன்றிய அந்த இடமும் அந்த ஊரும் அமைப்பும் அவர் வாழ்ந்த அமைப்பும் எல்லாம் பார்க்கும்போது அபூர்வமான ஒரு நிலை தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். அந்த ஊரும் கணக்கம்பட்டி, அவர் போட்ட கணக்கு நிலை, அவருக்கு கணக்கு போட்டு கணித்து வாழ்ந்தவர் தான் கணக்கம்பட்டியோடைய ஐயா அவருடைய சூட்சுமம். அந்த ஊருக்கு ஏற்றவர் அங்கே பிறந்து வாழ்ந்தவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். இது காக்கும் கடவுளாக நான் அவரை பார்த்தேன். மற்றவர்களுக்கு கணக்கம்பட்டி ஐயா அவர் எப்படி பார்த்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பலர் அப்பா என்றும் ஐயா என்றும் குருவாகவும் பலர் பலவிதமாக பார்த்தார்கள். நானும் தகப்பனுக்கு தகப்பனாக, தாய்க்கு தாயாக, குருவுக்கு குருவாக, தெய்வத்துக்கு தெய்வமாக பார்த்தவர் தான் நானும். இருப்பினும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய மனதில் கணக்கம்பட்டி ஐயாவை ஒரு தெய்வமாக பார்க்கக்கூடியவன் தான் நான். ஏன்னா என்னுடைய வாழ்வில் நான் கண்ட பல உண்மைகள் கணக்கம்பட்டி ஐயா விஷயத்தில் நான் அவ்வளவு விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன், கண்டிருக்கேன். எத்தனையோ கோயில் குளங்கள் சென்றிருக்கேன், தெய்வங்களிடம் முறையிட்டிருக்கேன். ஆனால் கணக்கம்பட்டி ஐயாவிடம் தெய்வத்தோட முறையிட்டதை விட அதிகமாக இல்லை. தெய்வத்தோட அந்த அளவுக்கு முறையிட்டிருக்கேன். பல விஷயங்கள் நடந்ததுக்காக நடக்கலையான்றது அவ்வளவு தெரியாது. ஆனால் கணக்கம்பட்டி ஐயாவிடம் என் மனதிற்குள் வேண்டினாவே போதும், உடனே அதை உடனுக்குடன் சரி செய்து கொடுக்கப்பட்டவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். என்னுடைய திருமணத்துக்கு முன்பு எத்தனையோ கோயில் குளத்துக்கு போவேன். கோவிலுக்கு சென்றால் சுவாமியோட கர்ப்பகத்தில் இருக்கிற சாமியை பார்த்து கைகூப்பி பார்த்து கொண்டு தான் இருப்பேன். தவிர மனதிற்குள் எந்த ஒரு விதமான வேண்டுதல் வைக்க மாட்டேன். திருமணத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த காலநிலைகள் வேறு. ஆனால் திருமணம் சந்தர்ப்பம் இறைவனுடைய ஆற்றனால், இறைவனோட கட்டுப்பாட்டுக்காக, இறைவனுடைய வார்த்தைக்காக திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கைக்கு வந்தேன். குடும்ப வாழ்க்கைக்கு வந்த பிற்பாடு தான் கஷ்டம், துன்பம், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியும் நிறைய கஷ்டம், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அந்த நிலையில் வேறு, திருமணத்துக்கு பிற்பாடு நடந்த நிலைகள் வேறு. அப்போ திருமணத்துக்கு முன்பு நான் வேலைக்கு சென்று பணங்களுக்கு சம்பளம் வாங்கினா வீட்டுக்கு கொடுக்குறது மற்றும் என்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு கஷ்டம் நின்று என் முன்னாடி கண் கலங்கினால் அவர்களுக்கு பண உதவிகள், பொருள் உதவியோ ஏதாவது ஒரு செய்து போயிடுவேன். எதையுமே நான் சேர்த்து வைக்கணும் என்ற எண்ணங்கள் அப்போ கிடையாது. ஆனால் திருமணத்துக்கு பிற்பாடு என்னுடைய மனதிற்குள் எந்த விதமான ஆசைப்பாசங்களையும், பொருள் மேலேயோ பணத்து மேலேயோ ஆசைப்பாசங்கள் இல்லைனாலும் வாழ வேண்டிய கட்டாய நிலை இருப்பதால் இன்றைய சமுதாயத்திற்கு பொருளாதார சூழ்நிலைக்கு அவசியம், குடும்ப வாழ்க்கைக்கு. ஆனால் மனைவி பிள்ளைகள் வந்த பிற்பாடு அவ்வளவு கஷ்டங்கள். உதாரணத்துக்கு பணம் கஷ்டப்பாடு, பொருளாதாரம் இல்லை, சொந்த பந்தங்களோட ஆதரவு கிடையாது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேலும் இதோடைய விஷயத்தை பற்றி மற்றொரு வீடியோவில் விரிவாக சொல்கிறேன். அவ்வளவு கஷ்ட துன்பங்கள், வேதனைகள் இருக்குது. எந்த விதமான பொருள் பண வசதி எதுவும் இல்லை. அன்றாட காட்சி, கஷ்டம், துன்பம், துயரங்கள். அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் கணக்கம்பட்டி ஐயாவுடைய விஷயங்கள் கேள்விப்பட்டு கணக்கம்பட்டி ஐயாவை தொடர் கொண்டு அவர் மீது பக்தி கொண்ட பிற்பாடு தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நல்ல விதமாக வழி நடத்தி செல்கின்றார். மனதில் அந்த வேதனை, கஷ்டம் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு எதை சமாளித்து போகக்கூடிய நிலை இப்போ எனக்கு கொடுத்துருக்காரு. மேலும் என்னை நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்தி கொண்டு போயிடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. என்னை யாரென்னா வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்க மத்தியில் நல்லபடியாக வாழணும். மற்றும் திருமணம் செய்து என்னுடைய மனைவியும் பிள்ளைகளோடு வாழ்வதால் பணங்கள் சம்பாதிக்கின்ற சூழ்நிலை இப்போ எனக்கு இருக்குது. ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நிச்சயமாக உறுதியாக என்னை நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்தி
கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. கணக்கம்பட்டி ஐயா மேலே அவ்வளவு ஆணிதனமான ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து மாற்றி கொடுத்துருக்காரு. எந்த பிறவியில் நான் என்ன செய்த புண்ணியம் செஞ்சோன்னு தெரியல, இப்பிறவியில் கணக்கம்பட்டி ஐயாவருடைய தொடர்பு, அவர் மேலே பக்திக்கு எனக்கு கிடச்சிருக்கு. கணக்கம்பட்டி ஐயாவோட ஆசீர்வாதங்கள் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. நான் செஞ்ச பெரிய பாக்கியம் தான் நான் எண்ணுகிறேன். எனக்கு என்ன ஒரு சின்ன ஆசை அப்படின்னா, என்னை யாரும் என் சைடு உள்ள சொந்த பந்தங்கள், என் மனைவி சைடு உள்ள சொந்த பந்தங்கள் பலவரும் என்னை வெறுத்து ஒதுக்கி அனாதை விட்டாங்க. மனைவி என் பிள்ளைகளை தவிர எனக்கு எந்த ஒரு சொந்த பந்தம் இல்லாமல் அனாதையாக இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு. அவருக்கு மத்தியில் ஏதோ ஒரு வகை கண் முன்னாடி கடனுடன் இல்லாமல் நல்லபடியாக வாழணும். அதான் என்னோடய ஆசை. இது கண்டிப்பாக கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து நிறைவேற்றி வைப்பார். யார் என்னை வந்து ரொம்ப இலக்காரமாக சீப்பாக எண்ணினார்களோ அவருக்கு மத்தியில் ஓரளவுக்காவது ஒரு பொருளாதார சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து 2 பிள்ளைகளுடைய படிப்பு செலவு அவர்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தாவே எனக்கு பெரிய விஷயந்தான். இது கண்டிப்பாக கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நம்பிக்கை உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கும் அனைத்து கணக்கம்பட்டி ஐயா அவருடைய பக்தர்கள் அனைவரும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கும் கணக்கம்பட்டி ஐயா அவருடைய பக்தர்களாகிய தாங்கள், உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா காரணம் அப்படின்னா, இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நல்லா பார்த்துக்கிட்டு வாரீங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க. இதனால் கணக்கம்பட்டி ஐயாவருடைய அற்புதம் தான். கணக்கம்பட்டி ஐயாவருடைய நட்பு கொண்டு பக்தி கொண்ட உங்கள் எல்லோரையும் நானும் கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் எல்லோரும் கைகூப்பி வணங்குகிறேன். கணக்கம்பட்டி ஐயாவோட ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இல்லத்தில் கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் இருக்கும். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி மற்றொரு அற்புதமான விஷயங்களை பற்றி பேசுவோம். இது இப்போ மனதில் பட்ட விஷயங்களை வந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு சிறு ஆசை தான். இதில் ஒன்றும் பெரிய விஷயமாக இல்லை. மனந்திறந்த பேச விருப்பப்பட்டேன். அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் மற்றொரு வீடியோ உங்களிடம் அடுத்த ஒரு வீடியோ நல்ல விஷயமாக கணக்கம்பட்டி ஐயாவரோட ஆசீர்வாதத்தோடு உங்களை தொடர்கிறேன். எல்லாம் வல்ல கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதத்துடன் மற்றொரு வீடியோ சந்திப்போம். ஈஸ்வரா.